ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்ம நல்லா காரசாரமா ஒரு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம். இது நல்லா ஸ்பைசியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனை நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போன்லெஸ்ஸாக உங்களுக்கு சுக்கா பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து மசாலா ரெடி எடுத்து வச்சிடலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாவும், ஒரு 8, 9 காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாமே வறுக்க ரெடியாக எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கியாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, இதுவும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து கடாய் வச்சுட்டு நம்ம மசாலா தான் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தனியா, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் தீயை மட்டும் குறைச்சலாக வச்சுட்டு இதெல்லாமே வறுத்து எடுத்துருங்க. அடுத்து இப்போ மிளகாவை வறுத்து எடுத்துடலாம். நான் காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகு போடுறோம். இதுவும் கொஞ்சம் காரம் குறைச்சலாக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி போடும்போது கொஞ்சம் மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போது இதை கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைனாக பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போது தாளிக்க போகிறோம். இப்போ கடாயை வச்சுட்டு நான் ஒரு 100 ml ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சம் தீயை மட்டும் குறைச்சலாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது பச்சை வாடை போட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்து தக்காளியை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான். நம்ம சுக்கா பண்ணுறதுனால இது எல்லாமே நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு தான் சிக்கனை போடணும். சுக்கான்றதுனால தான் தக்காளி எல்லாமே கம்மியாக போட்டிருக்கோம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி மிளகும் இருக்கிறதுனால இந்த வெறும் மிளகாத்தூள் இவ்வளோ போதும். இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. இப்போ இது நல்லா வதக்கி விட்டு இப்போது சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஃபுல்லாகவே இந்த தொக்கில் நல்லா வதக்கி விட்டு ஃபுல்லாகவே வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இதுலேருந்தே தண்ணி வெளியே வரும் நம்மளுக்கு. என்ன ஒன்று சிறுவை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் தண்ணி தேவைப்படாது. இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடிலாம். உங்களுக்கு இடையில மட்டும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போது இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமே இதில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி சுண்டட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மசாலாவை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அப்போ தான் சுக்கா சூப்பராக ரெடி ஆகும் நம்மளுக்கு. நல்லா ஃபுல்லாகவே சிறுவை வச்சுட்டு நல்லாவே அந்த பவுட்ரு எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சுக்கா சூப்பராக காரசாரமாக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் இதுலேயே கொஞ்சம் வதங்கட்டோன்னு விடணும் சிம்மில். இப்போது
சிக்கனு நல்லா காரம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் சுக்கா நல்லா காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு சாம்பார் சாதத்து கூடயும் சரி, ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.